யாராவது வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், எதுக்குமே பதற மாட்டீங்க. ஏன்? இருக்கவே இருக்குது ஃபோனு. உடனே ஓப்பன் ஏஐக்குள்ளே போயிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பிப்பீங்க. இப்படி தான் சட்டுன்னு நமக்கு என்ன விஷயம் தெரியலனாலும் உடனே எடுத்து கொடுக்குறக்கு ஓப்பன் சோர்ஸாக அந்த ஏஐ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதுலேருந்து காதலிக்கு அழகான கவிதை சொல்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டுன்னு நடந்துருது இல்லையா? இந்த சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மூளையை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்குது அப்படிங்கிறது உண்மை. யோசிச்சு பாருங்க, கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஒரு காலம் வரைக்கும் அந்த கால்குலேட்டர் எல்லார் வீடுகள்லேயும் இருந்தது. கணக்கு போடுற இடத்துக்குலாம் இந்த கால்குலேட்டர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்போ ஃபோன்லேயே கால்குலேட்டர் வர ஆரம்பிச்சிட்டோம், யாராவது போய் கால்குலேட்டர் வாங்கினீங்களா? வாங்கியிருக்க மாட்டோம். எப்போ வாட்ச் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே வந்து கட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், அதுலேயே மணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், நீங்கள் அது ஸ்மார்ட் வாட்சாக அப்கிரேட் ஆகியிருந்தாலும் அதுக்கும் ஃபோன் தேவை இல்லையா? ப்ளூடூத் அப்படிங்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் தேவை. இப்படி ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் வந்து என்றைக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தினுடைய வரவு இன்னொரு விஷயத்தை மட்டுப்படுத்தி வைக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப மனிதனுடைய அறிவை எது மட்டுப்படுத்துது அப்படின்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயம் மட்டுப்படுத்தி தான் வைக்குது. இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா, பிரெஞ்சு புரட்சி, தொழில் புரட்சி அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயந்திரங்களுடைய வருகை இருந்தது. அதாவது வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து அப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனிதனுடைய உழைப்பு மாதிரி இந்த மிஷின்ஸ் வந்து உழைச்சிருமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் மிஷின்ஸ் தான் வெற்றி பெற்றது. அப்போ மனிதனுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது அங்கே மட்டுப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனிதனுடைய அறிவு அப்படிங்கிற விஷயத்தினால உருவான இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மனிதனுடைய அறிவையே மட்டுப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தான் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பையங்க, அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பையன், சுர்ஜித் பாலாஜி அப்படின்னு சொல்லி 26 வயசு தான். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட், ஒரு டெக்கி காய் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஈஸியாக மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு நிறைந்த ஒரு பையன் தான். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வருஷமாவே இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ChatGPT இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் தன்னுடைய ஒர்க்கே வந்து பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப அறிவான பையன், நிறைய டெக்னிக்கல் ஓரியன்டான விஷயங்களை நிறைய காம்படிஷன்ஸ்ல வின் பண்ண ஒரு பையன். அப்படிப்பட்ட ஒரு பையன் இன்டர்ன்ஷிப்ல இருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வேலைக்கு வராரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ChatGPT 4, அதாவது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய அந்த ChatGPT 4 இருக்கட்டும், அதே மாதிரி வெப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்படி வேலை பார்க்குறப்ப அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ChatGPT இருக்கு இல்லையா, இது எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் மைன்யூட்டாக நோட் பண்ணுறாரு. எப்படி இயங்குதுன்னு தெரியுமா? நம்ம கேட்டோடனே நமக்கு பதில் தெரியுது, அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா பதிலும் அதுவாக கொடுக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். அதுதான் இல்லை. என்னென்ன விஷயங்கள், என்ன தரவுகள் வந்து ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கோ அதுலேருந்து அப்படியே எடுத்து கொடுக்குது. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு புக் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த பதில் வந்து என் புக்கில் இருக்குது அப்படின்னா, என்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் என் புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? இது பேர் பிளாகரிசம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரியான விஷயத்த கூச்சமே இல்லாமல் இந்த ChatGPT மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நோட் பண்ணுறாரு. இந்த காப்பிரைட் கொடுக்கணும்ல, அந்த காப்பிரைட்டுக்கான எந்த ஒரு கிளைமும் கொடுக்கறது இல்லை. இந்த சோர்ஸ்ல இருந்தா எடுத்தோம், இந்த டேட்டால இருந்தா எடுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு கர்டசிக்கு கூட ஒரு இடத்துலையும் அந்த சோர்ஸை வந்து மென்ஷன் பண்றதே கிடையாது. இப்படியான விஷயத்தை அவர் நோட் பண்றாரு. இது வந்து காப்பிரைட் வைலன்ஸ் அப்படிங்கிறத அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பாருங்க, ஒரு இமேஜ் கேட்குறீங்க, எனக்கு ஒரு அழகான இமேஜ் கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்க. அந்த இமேஜ் எப்படி கிடைக்குது? அதுவா உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது வந்து பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. யாராவது ஒரு போட்டோ வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த போட்டோல இருக்கக்கூடிய டீட்டெயிலிங்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அது தானா உருவாக்குற மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயத்துல அப்ப அந்த போட்டோ எடுத்தவருக்கு ஒரு காப்பிரைட் இருக்கும்ல, அவர் அதை கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார்ல, அவருக்கு எந்த ஒரு இடத்துலையும் கர்டசி மென்ஷன் பண்றதே கிடையாது. இந்த மாதிரியான விஷயத்தை யோசிச்சு பார்த்த சுர்ஜித் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஆபத்தா இருக்கு, எல்லாருடைய பிரைவேசிலையும் கூட இது தலையிடுது அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருங்க. அக்டோபர்ல கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 month நவம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் மரணம் அடைகிறாரு. அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து இது யாரும் கொலை பண்ணாங்களா, இதை தற்கொலையா அப்படிங்கிற 2 வேறு ஆங்கிள் இருக்கு. ஆனால் இந்த கேஸை எடுத்த போலீஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தற்கொலை தாங்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேஸை முடிக்க பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி நிறைய முதலாளிகளுடைய செல்வாக்கு இருக்கு அப்படின்றதான் நமக்கு தெரியாமல் தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லி தெரியணுமா சொல்லுங்க? மிகப்பெரிய உண்மை. எல்லாரும் இன்னைக்கு டுவர்ட்ஸ் ஏஐ நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஏஐ மேலே இப்படி ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு சுர்ஜித் பாலாஜி. உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர் இறந்துட்டாருங்க,
ஏன் அப்படின்னு கேட்டால் தற்கொலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க தெரியுமா? யாரானாலும் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கதானுங்க செய்யும். இப்போ ஐடிலேயே ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்குன்னு அந்த டார்கெட் முடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இவருக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக தன்னைத்தானே வந்து இவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸை டிவியேட் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொலையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் அவங்க பேரண்ட்ஸும் சரி, அவங்க சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, அப்படியான ஒரு விஷயத்தை வந்து இதை மூவ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி லீகலாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எலன் மஸ்க் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இதில் ரொம்ப தீவிரமான ஒரு சில விஷயங்களை ஆரம்பிச்சாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிலிருந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவரும் தன்னுடைய குரல் கொடுக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு எலான் மஸ்க் அவர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எலான் மஸ்க் குரல் கொடுத்ததுனால தான் இந்த விஷயத்தையே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்திலிருந்து இப்போ எலான் மஸ்க் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவருக்கான அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே வெளிப்படையாக கொடுக்கல. என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லலை. இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருக்கும்ல, அதையும் தெளிவாக சொல்லலை. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாகவே இருக்கு. இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க சமீபத்தில். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தற்கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா என் பையன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் புத்திமதி சொல்லக்கூடிய பையன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டெக்கி காயாக இருக்கிற ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஒரு விஷயத்துக்காக முடிச்சுக்கணும்னு நினைப்பானா? யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட் வந்து ஒரே ஒரு புல்லட் தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 புல்லட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வாயில் மொத்தம் சுற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரூம் எல்லாம் ப்ளீட் ஆகிருக்கு. ரெஸ்ட் ரூம்லேருந்து அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளீடிங் இருக்குது. இப்போ தற்கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தப்பிச்சு போகணும்னு யோசிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரூம் எல்லாம் ப்ளீட் ஆகிருக்கு. யாரோ துரத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. காது பக்கம் இருந்து ப்ளீட் ஆகிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை அடுத்தடுத்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இது தற்கொலையா இல்லை கொலையா அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒருவேளை கொலையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இல்லையா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற விஷயம். பல்வேறு நாடுகள் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. பல்வேறு படிப்புகள் இன்னைக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எத்தனை விதமான படிப்புகள் எல்லா துறைகள்லையும் வந்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட உலக பொருளாதாரத்தை, உலக சந்தையை, குளோபல் மார்க்கெட்டைசேஷனை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த குற்றச்சாட்டை சொன்னது காரணமாகவே இந்த பையன் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிற்குது. பொதுவாகவே எல்லாரும் ஒரு பக்கமாக பயணிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த தீவிரத்தை, அதிதீவிரத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா முட்டாளா பார்க்கும், பைத்தியக்காரன்னு சொல்லும். ஆனால் கால ஓட்டத்தில் அவங்க சொன்ன வார்த்தை உண்மை அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு வெளிவரும். இது நிறைய ஹிஸ்ட்ரியில் இது நடந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு சம்பவமாக இது நடந்துருமோ? இந்த கொலைக்கு பின்னாடி இல்லை தற்கொலையா கொலையா அப்படிங்கிறத இனிமேல் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைங்கிறது உண்மை. அவர் கடைசி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னது என்ன தெரியுமா? காப்பிரைட் இஷ்யூ இருக்குது இந்த விஷயத்தில். இந்த மாதிரி எத்திக்ஸே இல்லாத இடத்துல நீங்கள் வேலை பார்க்காதீங்க, வாங்க வெளியே வந்துருங்க, நான் எப்படி வெளியே வந்தனோ அதே மாதிரி வெளிவந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஒரு பையனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சரியில்லை, இந்த மாதிரியான இடத்துல அவர் எத்திக்ஸாக நடந்துக்கிற மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என் பையன் யாரை பற்றி எந்த ஒரு விஷயத்துல இது வரைக்கும் குறை சொன்னதே இல்லை, ஆனால் அந்த பையனை பற்றி தான் சொன்னான். அந்த பையன் தான் ரீசெண்டாக இவனை விசிட் பண்ணி பார்த்துருக்கான். இடையில இன்டர்ன்ஷிப்பில் இருக்கப்ப ஏன் இடம் மாறணும், இப்படியான நிறைய கேள்விகள் இவருடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கு. இந்த வழக்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுஜித் பாலாஜி வச்சிருந்த ஒரு பென்ட்ரைவ் காணோம். அந்த பென்ட்ரைவுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்குமா, இல்லை தற்கொலை மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இதில் சிபிஐ எடுத்து விசாரிக்கிற மாதிரி அங்கே FBI எடுத்து இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிச்சிருக்காங்கன்ற பேர் அடுத்து எந்த ஒரு விஷயம் நடக்கல. கிணத்துல போட்ட கல் மாதிரி இந்த கேஸ் அப்படியே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இவர் வந்து எப்படி தற்கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆல்கோஹால் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, கன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறப்ப ஒரு மனுஷன் இத்தனையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் வரதானே செய்யுது. இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப அவங்க பெற்றோருடைய நிலைமையும் ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. உங்கள் பையன் எப்படி கிடந்தாரு, என்ன மாதிரியான நிலையில் இருந்தார், அவர் வந்து ஏற்கனவே ட்ரக் யூஸ் பண்ணுவாரா, இதுக்கு முன்னாடி ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணியிருப்பாரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் எவ்வளோ போயிருந்தது, இப்படி திருப்பி திருப்பி கேட்குறப்ப மகனை இறந்த வழியை விட அவனை திருப்பி திருப்பி நினச்சி பார்க்குறப்ப அந்த வழியை வந்து இன்னும் அதிகமாக இந்த கேள்விகள் எழுப்புது அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கேள்விகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லவா, எது எப்படியோ இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயம் மனிதனுடைய மூளைக்கு ரொம்பவுமே ஆபத்தானது. மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய திறனையே ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் யோசிச்சு பாருங்க, விலங்கு கிட்ட இருந்து மனிதனை எது பிரிச்சு வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கக்கூடிய திறன் மட்டும்தான். இந்த சிந்திக்கக்கூடிய திறன் செயற்கை நுண்ணறிவினுடைய வரவுனால பாதிக்கப்பட்டதுன்னா நாமும் கூட விலங்காக போகலாம். இதே மாதிரியான அடுத்த காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.